நம்ம நமக்கு எதிராக பாவம் செய்ய நம்ம மன்னிக்கிறோம் பாத்தீங்களா? அந்த மன்னிப்பு என்பது மற்றவனுக்கு நம்ம செய்யக்கூடிய உபகாரம் கிடையாது. நமக்கு எதிராக ஒருத்தர் தப்பு செய்யும் பொழுது அவனை மன்னிக்கிறது அவனுக்கு நம்ம செய்யக்கூடிய உபகாரம் கிடையாது. நாம் மன்னிப்பை பெற்றவோ என்று இருக்கிறதுக்கான அடையாளம். நான் இன்னொருத்தனை மன்னிக்கிறதுன்றது என்னுடைய கட்டாய கடமை. அது என்னுடைய ஆப்ஷனல் கிடையாது. நான் மன்னிச்சா மன்னிக்கலாம் இருக்கலாம். நான் எப்படி காயப்பட உங்களுக்கு தெரியுமா? நான் எப்படி அவனால வருத்தப்பட்டேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அவன் என்னை எப்படி பேசினான்னு தெரியுமா? எப்படி என்ன அடிச்சான்னு தெரியுமா? எப்படி என்ன அவமானப்படுத்தினான்னு தெரியுமா? அதெல்லாம் ஆண்டவர் கேட்கவே இல்லை. உன் வேலை மன்னிக்கிற வேலை தான். நீ என்னை எப்படி அவமானப்படுத்த நான் உனக்கு சொல்லவா? நீ என் மனசை எப்படி காயப்படுத்த நான் உனக்கு சொல்லவா? நீ என் பரிசுத்தை எப்படி குலைச்சு கூட நான் உனக்கு சொல்லவா? உன் இறுதி எவ்வளவு கேடா இருந்து நான் உனக்கு சொல்லவா? தினந்தோறும் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நான் எவ்வளவு உக்கிரமாய் உனக்கு சொல்லவான்னு கடவுள் நம்மளை பார்த்து கேட்டாங்க. கடவுள் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செஞ்சு நாம் மன்னிக்கும்படியாக ஒரு மனிதன் நமக்கு முன்பாக வைக்கும் பொழுது நம்முடைய மன்னிப்பு என்பது நாம் தேவனுக்குரியவர்கள் என்பதை காட்டுவதற்கான வெளிப்பாடு.